இப்போ கட்டார் ஜாப் சிச்சுவேஷன் சரியாக கேட்டுட்டீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன், இன்னும் சரியில்லை. ஸோ இந்த இதில் பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏசி தான், ஏர் கண்டிஷன் மேலேயும் விலகும். 3 month ஆகி கட்டாருக்கு வந்து 4 month ஆகி நான் கட்டாரில் ஜாப் மாதிரி கலவணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கத்தாரில் எனக்கு விருப்பமான பிளேஸும் தான். எஜுகேஷன் சிட்டி ஃபுல்லாக நாங்கள் போகிறது வாரதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் மெட்ரோ ட்ரம்ப் இது ரெண்டையும் வச்சு எங்களுக்கு ஃபுல் ஏரியாவே சுற்றி பார்க்குற மாதிரியும் ஏசி ஏர் கண்டிஷனிங்கும். அதனால தான் இதில் சம்மரில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஹே வாட்ஸ்அப் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கப் ஆஃப் டிப். புதிய நாள் புதிய வீடியோ காய்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ லாஸ்ட் 1 month இந்த வீடியோ போடல. முதல்ல அதுக்கு ஒரு அப்பாலஜைஸ். அதுக்கான ரீசன் கொஞ்சம் அங்கே வேலை அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எஜுகேஷன் சிட்டி கத்தாரில் இருக்கிற நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஃபீஃபா டைமில் சூப்பர் பாப்புலராக இருந்துச்சு. ஸோ இது சம்மரில் அவங்களோட ஆக்சிஜன் பார்க் அதே போல் இந்த மொஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு விசிட் பண்ணுறதோட உங்களுக்கும் இதை வாட்டக்கிம் எப்படின்னு சொல்லி காட்டுற அப்லோக் அதைக்கும். ஸோ வீடியோக்கு புதுசுண்டா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் காட்ட போகிறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த எஜுகேஷன் சிட்டி எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் பின்கால விளங்குற நான் காட்டின மாதிரி மாஸ்க், அதே போல் இவோட நேஷனல் 5 million புக்ஸுக்கு மேலே வச்சுக்கிற இந்த நேஷனல் லைப்ரரி, அதே போல் மெயினாக வந்து ஒரு பார்க் கொண்டு அது ஆக்சிஜன் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அதோட இதில் எஜுகேஷன் சிட்டி ஃபுல்லாக நாங்கள் போகிறது வாரதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் மெட்ரோ ட்ரம்ப் இது ரெண்டையும் வச்சு எங்களுக்கு ஃபுல் ஏரியாவே சுற்றி பார்க்குற மாதிரியும். இது பொதுவாக வந்து சம்மரில் வர ஏரியாவை விட வின்டரில் தான் நல்லா ஹைக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸ். உங்களுக்கு பார்த்தா விளங்க முன்னுக்கு அழிக்கிற பார்க் எப்படி நீக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பார்க்கில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தான் காய்ஸ். இது உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் லீகு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது உள்ளுக்கு ஏர் கண்டிஷன்ஸ் அதுபோல் வேறு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கிற ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே சூப்பர். ஃபேமிலி விசிட்டுக்கு தான் இதை ஏரியா நல்லா வைக்கும். அடுத்த எல்லா பார்க்கையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஆக்சிஜன் பார்க்குன்றது மெயினாக வந்து அவங்களோட சின்ன ஒரு ஆக்சிஜன் ஒவ்வொரு இடத்தால் வார மாதிரி இடக்கிட பைப் லைன்ஸ் வச்சு அதால் ஆக்சிஜன் வர மாதிரி வச்சுக்கும். அதுதான் மெயின் விஷயம் இதில். ஸோ பார்த்தா விளங்கும் உங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபேமிலி டெஸ்டினேஷன் தான் இது. கத்தாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம். அடுத்த பார்க்ஸை விட நிறைய க்ரீனரிஸ் ஆகி இந்த பக்கம். காய்ஸ், இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தான் இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ட்ரீஸும் வந்து யூனிக்கான ட்ரீஸ் ஆகிக்கும். அதே போல் ஹெல்த்தி இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிற ஆயுர்வேதிக் அது மாதிரி சப்ஜெக்ட் இல்லைண்டா அருகிய இனங்களை சேர்ந்த தாவரங்களை தான் நாட்டி வச்சுமா மரங்கள் தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஒவ்வொரு மரத்துலேயும் டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொரு இதுக்கு கீழே போட்டு வச்சுக்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் எந்த நாட்டிலலாம் வந்து ஈஸியாக கிடைக்காலும் இந்த மரம் எல்லாம் வந்து இங்கே வந்து உண்மையிலே யூனிக் தான். எங்களுக்கு காட்டில் வளர்கிற மரம் கூட இங்கே ஒரு மரியாதைக்கு ஒரு மரமாக தான் செஞ்சு வச்சுப்பாங்க. இது லெமனா ஆரஞ்சா என்னென்னு செய்யலாங்கல்ல. இதில் ஒரு காய் மீகு இது என்னென்னு விளங்குதில்லை. யாரும் சரி விளங்கினா கண்டிப்பாக கீழே கமெண்ட் நோட் பண்ணுங்கள். அதே போல் இது வந்து தெரியும், ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வந்து நிறைய ஈக்கிறது ஒன்று தான். இந்த சீசனில் தான் அதுலேயும் ஃப்ளவர்ஸ் வரும். ஏப்ரல் ஆகினா நல்ல இதாகிக்கும். அதே போல் வேப்ப மரம் தான் கத்தாரில் கூட ஈக்கிறது. அந்த பக்கம் பார்த்தா விளங்கும். எல்லாம் வந்து ஒரு சில பெரியவாக மரங்களாக தான் ஈக்கும். மருதண்டியிலிருந்து எல்லாமே வந்து நாட்டி வச்சுப்பாங்க. அதுதான் விசேஷமான ஒரு விஷயம். அடுத்த பார்க்கல மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை இல்லாமல் ஒரு நிறைய வகையான தாவரங்களை வந்து இந்த பார்க்கில் நட்டு வச்சுப்பாங்க. காய்ஸ், இந்த பார்க்கில் விசேஷம் என்ன சொன்னால் பொதுவாக எல்லா இடத்துலையும் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பின்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஏரியாலையும் வந்து ஏசி ஏர் கண்டிஷனிங்கும். அதனால தான் இதில் சம்மரில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஸோ இந்த வின்டர்லேயே இதை விட நல்லா ஆகிக்கும். ஆனால் சம்மருக்கு வந்தால் கொஞ்சம் வேறு லெவலில் ஆகிக்கும். எல்லாமே கூல் ஆகிக்கும். எவ்வளோ வெளியில் ஹாட் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு பிறகு நல்லா கூல் ஆகிக்கும். அதே போல தான் உங்களுக்கு விளங்கும். இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலையும் மீக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சில இடங்களில் அவ்வளோ விளங்கும் மீனை கீழே பார்த்தா. ஸோ இந்த இதில் பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏசி தான், ஏர் கண்டிஷன் மேலேயும் விளங்கும். இதுவும் இருக்கிறது ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். அப்படியே பார்த்தா அந்த பக்கம் போகாட்டியும் இது மாதிரி இருக்கிற எல்லா ஏரியாலையும் வந்து அவங்க ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதாகிட்டு வாக்கிங் ஜாக்கிங் போகிறதாகி இதெல்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவல் இருக்கும். காய்ஸ், இன்னொரு விஷயம் நான் இதை பார்க்கல நோட்டீஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஓப்பன் டெக்ஸில் இருக்குது. அதே போல் அதுக்கு ஒரு ஃபெமிலியன் பார்க்குற மாதிரி அது இப்போ சொல்கிறது ஆடியன்ஸ் வந்து நின்று ஏசிக்குள்ளே பார்க்குற மாதிரி அந்த பக்கத்தில் பெருசாக அடித்து வச்சுக்கிறான். அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும் வாலிபால் கோர்ட்டுக்கு அதே போல் ஃபுட்சல் விளையாடுறதுக்கு மாதிரி ஓப்பன்லேயே வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து வெயிலில் விளையாடினாலும் அதை நின்று கூலாக பார்க்குறதுக்கு மாதிரி ஏசி போட்ட ஒரு ஏரியா உண்டே அடித்து வச்சுக்கிறான் ஆடியன்ஸுக்கு மட்டும். உண்மையிலே அது வேறு லெவல். காய்ஸ், முன்னாடி ஒரு
பொட்னிக்கல் மியூசியம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மியூசியம் உண்டு. அந்த மியூசியம் எப்படின்னு சரி பாருங்க. ஸோ இது வந்து ரோட்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் உண்டு. அவங்களோட ஃப்யூச்சர் கல்ச்சர்ஸ் அது இதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. எதையுமே டச் பண்ண வேணும்னு சொல்லி போட்டுக்கு இங்கே இருக்கிற ட்ரீஸ் அது இதால் செஞ்ச ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஹோம் யூஸ் சாமான்கள் தான் வச்சு இது ஒன்றும் வேல்யூவபிளான சாமான். சின்ன ஒரு மியூசியம் உண்டு. உண்மையிலே க்யூட்டாக பசந்தா எனக்குண்டா இதை பற்றி சரியாக தெரியாட்டியும் என்னமோ ஒரு முக்கியமாக மியூசியங்களை பற்றி இல்லாட்டி தாவரங்களை பற்றி தெரிஞ்சார்களுக்கு இல்லாட்டி இந்த ஹிஸ்ட்ரிகள் தெரிஞ்சார்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன மியூசியம் தான். ஸோ இது மாதிரி 4-5 அடித்து வச்சுக்கிறான் வாட்டக்கிம் எஜுகேஷன் சிட்டி ஃபுல்லாகவே. ஸோ இது பண்ணினது அடுத்தது இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அது இதெல்லாம் போட்டிக்கு. ஸோ கைஸ் நான் இன்றைக்கினே பள்ளிக்கிட்ட வந்துக்கிறேன். ஸோ இந்த பள்ளி வந்து டயமண்ட் ஷேப்பில் அடிச்சிக்கிறேன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதே போல் இஸ்லாத்தில் இருக்கிற 5 கடமையும் கவர் பண்ணின மாதிரி 5 தூண் அடித்து வச்ச ஒரு பள்ளியாக தான் இந்த பள்ளிக்கு. மாஷா அல்லா பியூட்டிஃபுல் கைஸ். பின்னிக்கால பார்த்தா விலங்கு உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சத்தில் காட்டுறேன். மேலே போயிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கத்தாரில் எனக்கு விருப்பமான பிளேஸும் தான். அந்த பார்க்கோட சேர்த்து எஜுகேஷன் சிட்டி மாஸ்க்குன்றது உண்மையிலே லெவல் அப் கைஸ். கைஸ் இன்றைக்கி அவங்க அந்த பிரயாசுக்கு மட்டும்தான் இந்த மொஸ்கா உள்ளுக்கு திறக்கிறாங்க போல். ஸோ இப்போ உள்ளுக்கு போயிட்டு காட்ட எல்லாத்தையும் மாஷா அல்லா பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் பள்ளி உள்ளுக்கு பாருங்கள் மாஷா அல்லா ஒன் ஆஃப் த பெஸ்ட். வீடியோவை கண்டினியூ பண்ணுறதோட இந்த அடுத்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. கட்டார் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சின்ன 2-3 வீடியோ சொல்லிக்கொள்ளுன்னு பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் மந்த் போட்டு இந்த வீடியோவுக்கு 15 டேஸுக்கு ஒரு இப்போ கட்டார் ஜாப் சிச்சுவேஷன் சரியாக கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன் இன்னும் சரியில்லை. ஸோ உண்மையிலே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போகுது. ஹோல் டவுன் கைஸ். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கத்தார் போகிறத விட சவுதி அரேபியா துபாய் அங்கே போகிறது நல்ல மட்டும் சொல்கிறேன். ஸோ வெளிநாட்டு தான் போகணும்னு சொல்லி கத்தாருக்கு வருவாங்க. நல்ல ஜாப் ஒன்று கிடச்சி அக்ரிமெண்ட் லெட்டர் அடித்து ஒரு கம்பெனிக்கு ஜாயின் ஆகுண்டா கண்டிப்பாக கத்தாருவாங்க. அப்செட்டே இல்லை. ஆனால் ஃப்ரீ விசா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ விசாவில் வரச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி இதை கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கேள்வி தான். 3 month ஆகி கத்தாருக்கு வந்து 4 month ஆகி நான் கத்தாரில் ஜாப் மாதிரி கலவணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்களோட வீடியோ 2-3 போட்டும் யாருக்கும் கிளியராக ஆன்சர் கிடைக்கலான்ற ரீசன்டால் 3 monthஸில் ஜாப் ஒன்று சேஞ்ச் பண்ண ஒருத்தரை வச்சு நான் வந்து வீடியோ ஒன்று எடுக்க மாட்டேங்கிறேன். அவர் இந்த வீடியோ பார்க்குறேன்டா கீழே கமெண்ட் ஒன் பண்ணுவார் பட்டீஸ். அவர் ஷுவராக வந்து அடுத்த வீடியோவில் வருவார், அடுத்தடுத்த வீடியோஸில் வருவார். ஸோ பார்ப்போம். அவர்கிட்ட உங்களுக்கு தெளிவான அதுக்கான ஒரு விளக்கத்தையும் தாரதுக்கு ரெடியாகிக்கிறேன். ஸோ காய்ஸ் எஜுகேஷன் சிட்டியில் இன்னும் 2-3 ஸ்டாஃப் செய்கி அதையும் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் எல்லாருக்கும் சரி கத்தாரில் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் ட்ரம் ஸ்டேஷனில் ஆகிக்கிறேன். ஆனால் இந்த எஜுகேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் ட்ரம் ஸ்டேஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று காண்டேன். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஷன் உள்ளுக்கும் தண்ணி ஃப்ரீயாக குடிக்கிறது மாதிரி வச்சுக்கு. ஸோ பொதுவாக கத்தாரில் சில ஊடுகளை வச்சுருந்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளுக்கு ஃப்ரீயாக குடிக்கிறது தீக்கல்லாட்டியும் சில சொப்புகள் விற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நைட் ஆகிட்டு சாரி. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தா விலகும் ட்ரக் கொண்டிருக்கிற. இந்த ட்ரக் என்னென்னு சொன்னால் ஹோர்ஸ் ரைடு எல்லாம் போகிறதாയിരിக்கும். ஹோர்ஸ் ரைடு வந்து இங்கே நடக்கிற அல் ஷக்காப்ட அவங்களோட ஒரு ஹோர்ஸ் ரைடிங் ஹோர்ஸ் காம்படிஷன் எல்லாம் நடக்கிற ஏரியா உண்டு மிகிற இதுக்கு பக்கத்தில். அங்கே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஹோர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டம் கொண்டிருக்கிற பாருங்கள். ஸோ இந்த போர்டருக்கு அடுத்தது அந்த பக்கத்தில் பார்க்குறதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஹோர்ஸ் தான். அந்த பக்கத்தில் மேலேருந்து உங்களுக்கு இப்போ எனக்கு நைட் ஆகின சாலை உங்களுக்கு எதுவும் காட்டுறதுக்கு சரியாக விலங்கல்ல.
ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஹோஸாக தைக்கும், பேபி ஹோஸ், ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஹோஸ் இருக்கிற காய்ஸ். அது இந்த பக்கம் எஜுகேஷன் சிட்டி ஆக்சிஜன் பார்க்குக்கு பின்னாடி வந்தால் இருக்கிற அல் ஷகாப்னு அவங்களோட வெப்சைட் ஒன்று மிகிற, அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கிறீங்க. ஆனால் டே டைம் வாங்க காய்ஸ், பியூட்டிஃபுல் ஆகிக்கும். டே டைம் இருந்தால் ஈவினிங் வாங்க சம்மரில். கிட்ஸுக்கு நல்லா என்ஜாய் பண்ணல பாருங்கள், வேறு லெவலில் ஹோஸ் எல்லாம் பார்க் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், எஜுகேஷன் சிட்டி டூர் இதோட எண்ட் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்ததால் நைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக எனக்கு எதுவும் காட்ட முடியலை. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திச்சோம். எஜுகேஷன் சிட்டிக்கு கண்டிப்பாக வாங்க, ஆக்சிஜன் பார்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. அதே போல் மோஸ்க், நேஷ்னல் லைப்ரரி, ஸ்டேடியம், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட, அதே போல் அங்கே ஹோஸ்ட் ரைட் இது ஒன்று மீகி நைட் ஆகினதால் அவங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ அதுக்கு ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு அதில் வந்து அவங்க எப்படி ஒரு குதிரையை ரேஸுக்கு ரெடி பண்ணுறன்ற முறையிலேருந்து எல்லாத்தையும் டீச் பண்ணுற அளவுக்கு ஒரு இடம் ஒன்று மீக்கு, அதுவும் இதே ஆக்சிஜன் பார்க்கோட பின்னாடி தான். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில் காய்ஸ். வீடியோவை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திச்சோம். அது வரக்கட்டியும் உங்கள்கிட்ட போகிறது கப் ஆஃப் டீ ஷஃப்ராஸ்.